வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிலேபி மீன் கொள்ளடத்தில் பிடிச்சிருக்கோம். அதை வந்து குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மீனை சுத்தம் பண்ணிக்கலாம். அரிஞ்சு வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிலேபி மீன் குழம்பு வைக்கிறோம். அந்த மீன் குழம்பு வந்து அந்த மீனை வந்து இந்த தூக்கால் பிடிச்சிட்டு வந்தால் தான் நைட்டு எங்கள் மாமா வந்து இந்த கொள்ளிடக்கரையில் வந்து பிடிப்பாங்க. எப்படின்னா மீன் வந்து மேயறதுக்கு வரும். அதை வந்து டார்ச் லைட் அடித்து காமிச்சோம்னா அப்படியே கரெக்டாக அந்த வெளிச்சத்துக்கு கரெக்டாக நிற்கும். இந்த தூக்கு அதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கலாம். இந்த கையை வச்சு இப்படி எடுத்து ஒரு பை கொண்டுட்டு வருவாங்க. அந்த பையில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு மீன் அது மாதிரி பிடிச்ச மீன் தான் இன்றைக்கி வந்து இப்போ குழம்பு வைக்கிற மீன். அதே கொள்ளிடக்கரையில் வந்து நாங்கள் இப்போ சமைக்கிறோம் அந்த மீனை. இந்த பாருங்க, இது மாதிரி இந்த முள்ளை இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி பிளவை இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நாங்கள் அருவாமனையில் இப்படி தேய்ச்சி எடுத்துப்போம். குழம்புக்கு மீனை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிறோம். குடலாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த கலர் மாறுற வரைக்கும். இந்த பாருங்க, தண்ணியும் நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போ சிலேபி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 3 கிலோ சிலேபி மீன் எடுத்து கழுவி வச்சுருக்குறோம். தேவையான பொருள் வந்து உப்பு, எண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்குறோம். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்குறோம். மஞ்சத்தூள் ஒரு 2 தக்காளி பழம் அரிஞ்சு எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு புளியும் மிளகாத்தூளும் போட்டு கரைசல் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் பாருங்க நல்லா வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லா இவ்வளோக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லது தான். அதோட பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் போட்டு நல்லா வச்சது. நான் வந்து கல் உப்பு நான் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். வேணா உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ குழம்ப நல்லா மூடிட்டு நல்லா கொதி வரட்டும். இது எங்கள் ஊர் கொள்ளிடக்கரை. இந்த கொள்ளிடக்கரையில் சமைக்கிறோம். நல்லா காலையிலே வந்தோம், வெயில் ஆயிடுச்சு. இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. வேறுங்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். தண்ணி கலந்து இது ஆனால் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளாக இருக்கணும். கடை தூளெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு ருசி, டேஸ்ட்டு தனியாக இருக்கும். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் இது வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி நான் சிம்பிளாக செய்கிறேன். நான் இதை வந்து மீனில் இடையில கிழிச்சு விட்ருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மீனில் தடவி வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மீன் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதி வருது. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கு. இதில் இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மீன் கொதிக்குது. இந்த பாருங்க கொதி வருது. இந்த அளவுக்கு லைட்டாக அதை பாருங்க குழம்புலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. லைட்டாக கொதி வந்தால் போதும், மீன் வெந்திருக்கும். பாருங்க நல்லா மீன் வெந்திருக்கு. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு தோணுது, சாப்பிடணும் போல் வாய் ஊறுது. பாருங்க மீன். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அதே அடுப்பில் இப்போ மீனை வறுத்துக்கலாம். வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாகட்டும். வானல் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு. 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நல்லா வறுப்பட்டுச்சு.
வறுத்து கொடுக்குற டயத்தில் நீங்கள் வந்து அதுக்கு போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சிட்டு இருக்காமல் நம்ம குழம்பு மிளகாய் தூளியை அப்படியே பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெய்ய நேரத்தில் கொள்ளிட கரையில் இப்போ மீன் குழம்பு மீன் வறுவல் இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த மீன் வந்து நல்லா அங்கங்கேயும் கிழிச்சு விட்டதுனால நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா காரசாரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அங்கங்கேயும் இடையில கிழிச்சு விட்டுங்க. அவ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ மீன் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஜிலேபி மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கொள்ளிடத்தில் பிடிச்ச மீன் இது வந்து இந்த பக்கம் சதையாகவே இருக்கும். முள் ரொம்ப இருக்காது ஜிலேபி மீனில். இப்படியே சதையாக ஜிலேபி மீன் குழம்பு வந்து குழம்பு தான் நல்லா ருசியாக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது அதுவும் பள்ளி ஆற்றுல பிடிச்ச மீன். ஜிலேபி மீன் நல்லா ருசியாக இருக்குது, நல்லா வந்துருக்குது. இந்த கொள்ளிடத்தில் வந்து நாங்கள் மீன் வந்து வாங்குறதுல இந்த கொள்ளிடத்துல பிடிச்சி டெய்லி சமைச்சு சாப்பிடுவோம். இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். ஜிலேபி மீன் அவ்வளோ அருமையாக வந்துருக்குங்க. நான் வந்து இதே வறுத்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய எதுவும் சேர்க்கல, குழம்பு மிளகாய் தான் போட்டேன். அவ்வளோ ருசியாக இருக்குது. இது நல்லா சாஃப்ட் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக இந்த மீன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு தூளில் செம்மையாக இருக்குங்க. நல்லா ருசியாக இருக்குது. இயற்கையாக சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இயற்கை சூழ்நிலை கொள்ளிடத்தில் நடு கொள்ளிடத்தில் சாப்பிட்றது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை எடுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.